நான் இருந்தார் கூலி வேலை பிள்ளைகளுக்காக வகுத்து பழப்புக்காக நான் கேட்டேன் சார். அதை கொடுக்க மாட்டேன். நடு ரோட்ல இறக்கி விட்டாங்க சார். டவுன்ல வச்சு என்ன கேஸ் பிடிங்கிட்டு இறக்கி விட்டாங்க. கண்டேட்டு சார். 25 வரைக்கும் சங்கரங்கல்ல சீலார வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார். அங்க இருந்த PM குமார் சாரும் 30 ஒரு மேடம் இருந்துகிட்டு என்ன இருந்துகிட்டு நீ ரொம்ப நாள் வேலை பார்த்தேன், வேலையை விட்டு போங்கன்றுச்சு. நான் செங்கோட்டை போய் வேலை பார்த்தேன். அங்கேயும் குமார் சார் வந்து மேனேஜர் சொல்லி என்னை இறக்கி விட்டாரு. அதிலிருந்து கலெக்டர் ஐயாட்ட பெடிஷன் கொடுத்தேன். கொடுத்த உடனே அவங்க புறவழிச்சாலையில் இதே மாதிரி தான் கஷ்டப்படாமனு பாவம்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சோடனே இவர் இங்கே இருந்து இப்போ ஏஎம்மா மாறின உடனே நீ இவ்வளோ நாள் வேலை பார்க்க நீ வெளியே வரணும். அப்போ நான் ஒன்று கேட்டேன் சார், இந்த மாதிரி நான் ஒரு கஷ்டப்பட்ட ஜாதிக்காரனை சேர்ந்தவன், எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு. உனக்கு பஞ்சாயத்து போர்ட்டில் இடம் வாங்கி தரேன், இப்போ எங்கள் ஊருக்கு நகராட்சியில் உனக்கு குப்பரவு அள்ளித்தரம்னு சொல்லி ரொம்ப ஒரு தாழ் மனைப்பான்மையோட என்ன பேசிட்டார். அது எனக்கு ரொம்ப கஷ்டம். 3ஆம் நாள் வந்து நான் வந்து டவுனில் ஏன்னு ஒரு வண்டியில் ஓட்டிக்கிட்டேன் சார். அந்த வண்டியில் வந்து டவுனில் வச்சு எனக்கு கீழே இறக்கி விட்டு ஆளுகளுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்க சார். அதுக்கு அவர் பேர் சார் ஸ்டீவன் சார். என்ன காரணம் சொல்றாங்க? அது நீங்க ரொம்ப நாள் வேலை வைக்காதனால வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு மட்டும் சொல்ல, வேற எந்த தவறும் மேலே கிடையாது சார். தற்காலிக பணியாளர் தான் சார். ஒரு எத்தனை வருஷமா வேலை பார்த்துருக்கீங்க? 2024 இருந்து வேலை வாங்க சார். சார் இப்போ திருநெல்வேலி பைபாஸ் போல சார். டவுன்ல வச்சு கோயில் வாசல் பக்கத்தில் இறக்கி விட்டாங்க சார். வேற மாட்டு கண்டர் வர சொல்லி என்ன போக சொன்னாங்க சார். இல்ல சார், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது சார். மேனேஜர் மட்டும் தெரியும், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார். என் பிள்ளை நாணி தருவது மாதிரி சார். இன்னொரு 10th நல்லா படிக்க பிள்ளையா 2 பிள்ளைகளுமே. என்னால வந்து நேற்று சாப்பாடு கூட இல்லாம கஞ்சி தண்ணி போட்டு குடிக்கும் போது அப்ப அந்த பிள்ளை அப்படி சொன்னது என்னால சீரணிக்க முடியல சார். இவ்வளவு வறுமையில் நாங்க இருக்கோம். இல்ல சார், எனக்கு 47 வயசாச்சு, 46 வயசாச்சு சார். நான் இதுக்காக வேண்டி பிரதமர்கிட்ட கொடுத்துருக்கேன், ஜனாதிபதிட்ட கொடுத்துருக்கேன், முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கேன், கலெக்டர்கிட்ட பல முறை கொடுத்துருக்கேன் சார். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை நீங்க பார்த்து தயவு இருந்து ஏதாச்சும் செய்யுங்க. என் பிள்ளைகளுக்கு சோத்துக்கு வழி செய்யுங்க. ஏதாச்சும் ஒரு நிர்வாகத்தில் எனக்கு டெம்பரவரி வழி கொடுத்தாலும் சரி, சாப்பாடு இருந்தா போதும் சார். எனக்கு வேற இது என் பேரு சிறி தம்பி தரேன் சார். இல்ல சார், அது சொல்ல அதான் சொல்லாருல சார். அவரு நீ பஞ்சாயத்து போட்டு வேலை வாருங்கல சார். அதுல எல்லாமே அது சொல்லாம சொல்ற மாதிரி இருக்குல்ல சார். ஒரு அதிகாரி அதுவும் சாய சொல்ல மாட்டாங்க. பஞ்சாயத்துல துப்புரவு பணியாளர் 700 ரூபாய் சம்பளத்தை கொடுப்பேன், வா நான் சேர்த்து விடுவேன், கோல்படி சேர்த்து விடுவேன். எனக்கு அது வேறு முறை வளர்த்து நான் இதுவரை கேட்டு. எனக்கு ஊர் வந்து கற்புடுத்து அச்சப்பட்டி கிராமம், மானூர் தாலுகா. கற்புடுத்து அச்சப்பட்டி கிராமம், திருவள்ளி மாவட்டம், மானூர் தாலுகா சார். என்ன சொன்னது வந்து குமார்னு, அவர் இங்கதான் இருந்தாரு சார். இப்பதான் ஏன் மாத்திருக்காங்களா சார். அது தூத்துக்குடி போயிட்டாரா சார். ஏதாச்சும் பார்த்துங்க சார், உதவி செய்யுங்க சார்.